கிருஷ்ணகிரி மாவட்டம் மைகுந்தம் கொத்தப்பள்ளியிலேருந்து வரங்கய்யா. எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தரத்துக்காக 2009 இருந்து 2020 வரைக்கும் குவைத்தில் இருந்தேன். 2019 மேரேஜ் ஆயிருக்கு எனக்கு. 22/4/2019 மேரேஜ் ஆனது. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு நகையும் பணமும் வெள்ளி பொருள் என் சார்பாக தந்தது. வெற்றிவேல் மண்டபத்தில் திருமணம் நடந்தது. என் சித்தி பொண்ணு பேர் வந்து சப்புராபி, அவன் தம்பி பேர் சித்திக் பாஷா, அப்பா பேர் அப்துல் ரஃபீக், அவங்க அம்மா பேர் வந்து ஷெகிலாபி. பாரதியார் நகர் ராசி வீதியில் இருக்காங்க. திருமணமாகி அந்த வெளிநாட்டுக்கு போனதுக்கப்புறம் குவைத் டைமில் இவங்க என் நகையும் பணமும் அபகரிச்சுக்கிட்டு 2020 வரும்போது இவங்க கன்சீவாக இருக்கும்போது அபாஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டலில் இல்லை அபாஷன் ஆகிட்டு இருக்குன்னும்போது சும்மா வாய்வாக்கு தான் நடந்தது. வாய்வாக்கு நடந்ததில் பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு ஜமாத்துக்கு போயிட்டாங்க. ஜமாத்தில் இருக்கும்போதே கோர்ட்லேயும் அப்பீல் பண்ணிட்டாங்க. அப்பீல் பண்ணிவிட்டு எனது டெத் சர்டிஃபிகேட் எடுத்து நாஜிதா பேகமும் லாயர் அம்மா நாஜிதா பேகமும் தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த ஜமாத்காரங்க ஃபசுலோ கரீம் அவங்களுக்கு 2வது திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க. நான் எந்த இடத்துலையும் டைவர்ஸ்க்கு சைனும் பண்ணலை, குல்லாவும் தரலை. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருக்காங்க இல்லை டைவர்ஸ் ஆகிருக்கு, அவர் டெத் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு. நான் இது வந்து எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் தரதுக்காக வந்திருக்காங்க ஐயா. எவ்வளோ நகை கொடுத்தீங்க? எவ்வளோ பணம் போச்சு? 48 பவுன் நகை கொடுத்துருக்கு, 2.5 கிலோ வெள்ளி பொருள் இருக்குது, ஒரு பல்சர் பைக் இருக்குது, 47 லட்ச ரூபா பணம் இருக்கணும் அவங்கக்கிட்ட. அதுலேருந்து தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனது எங்களுக்கு வாக்குவாதம். அது வரைக்கும் 4 வருஷம் சுமூகமாக நடந்திருந்தது, சந்தோஷமாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தது எங்கள் லைஃபு. இந்த பணம் பிரச்சனை எடுக்கும்போது தான் என் ஸ்கூல் சர்டிஃபிகேட் 2 பாஸ்போர்ட்டு எல்லாமே அவங்க கையில் இருக்குது. நாங்கள் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்காக தான் கிருஷ்ணகிரிக்கு வந்தது. அன்றைக்கி மறுநாளே எங்கள் வீட்டில் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் நடந்த பிரச்சனைக்கு இதில் லாயரமாகவே உள்ளது வந்து என்கிட்ட வந்து பேசினா தான் உங்களுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணி தரேன்னு சொல்லி அந்த அம்மா ஏகப்பட்ட உள்ளது வந்து வேலையை பார்த்துட்டாங்க. டைவர்ஸ் ஆகாததுக்கு முன்னே மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கு குழந்தையும் பிறந்துடுச்சுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் இன்விடேஷனில் கொடுத்துருக்காங்க. டைவர்ஸ் ஆகாமல் எப்படி ஆகும்? இது என் பொருள் சப்மிட் பண்ணலை, என் நகை பணம் எதுவுமே சப்மிட் பண்ணலை, கோர்ட்டுக்கும் வந்ததில்லை. 8 ஹியரிங் தான் வந்தது அவங்க. அதுக்கப்புறம் கோர்ட் ஹியரிங்கே வந்ததும் கிடையாது. 46 வாட்டி கோர்ட் ஹியரிங்கில் என்ட்ரி ஆகியிருக்கேன். 11 மாதம் கோர்ட்டுக்கு போயிருக்கு. நம்ம 41 வாட்டி ஹியரிங் நடந்திருக்கு. எதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? என்ன ரீசன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க? இது எனக்கு நீதி வேணும், என் பொருள் திரும்ப கிடைக்கணுங்க ஐயா. நான் என் லைஃப் பார்க்கணும் இல்லைங்களா? இன்னும் கூலி வேலைக்கு போனால் கூட கூலி வேலையில் கூட இது இல்லை, வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, அங்கே வா இங்கே வான்னாக்கா எங்கே போகிறது? நான் எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் நெடுத்தரில் நின்றுருக்கேன். இது வாங்கி கொடுத்த காசு, செலவு பண்ணுற காசுக்கு அது வட்டி கட்டுறதுக்கு எனக்கு சரியாக போதுங்க ஐயா. கல்யாணம் எவ்வளோ நாள் ஒன்றா இருந்தீங்க? அதுக்கப்புறம் எப்போ போயிட்டு போனீங்க, எப்போ வந்தீங்க? கல்யாணம் ஆகி 4 மாதம் இருந்தோங்க ஐயா. 3 மாதம் கன்சீவ் பார்த்துட்டு தான் இப்போ கிளம்புனோம் குவைத்துக்கு. இப்போ உங்கள் மனைவி எங்கே இருக்கிறாங்க? என்ன அவங்க வேறு ஒரு திருமணம் செஞ்சுக்கின்னு வேறு ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க. 2019 கல்யாணம் ஆசையா. என்னுடைய பையனுக்கு தங்கச்சி பொண்ணை தான் கட்டினேன். என்னுடைய வீட்டில் இருந்து 48 பவுன் நகை நாங்கள் போட்டு கட்டின்னு வந்தோம் தங்கச்சி பொண்ணுனால. அதுக்கு என் பையன் குவைத்தில் 14 வருஷம் சம்பாரித்த பணம் எல்லாம் அந்த பொண்ணு அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பினான், என்ஆர் அக்கௌண்ட்டுக்கு தான் அனுப்பியிருக்கிறான். ஏதாவது நாங்கள் காசு கீஸ் கேட்டால் கூட என் பேருக்கு தான் வந்துச்சு, நான் உனக்கு தர முடியாதுன்னு சொல்லுவான் அந்த பொண்ணு, மருமக சொல்லுவா. அவங்க அம்மாலும் அதே சொல்லுவா. எங்கள் வீட்டாண்ட வந்து என் பையன் வெளிநாட்டிலேருந்து வந்த பின்னாடி காசு புறம் அவங்க பேருக்கு அனுப்பினேப்பான்னு கேட்டாக்க, இல்லை எனக்கு தான் அவங்க அனுப்புந்து, உனக்கு அனுப்புனா நீ செலவு பண்ணிக்கோன்னு கேட்குவா எனக்கு மருமக. நாங்கள் விட முடியாது, என் பையன் வாழ்க்கையே போயிடுச்சு. கோர்ட்டு கச்சேரி ஸ்டேஷன்னு நாங்கள் அலையிறோம். ஐயா எனக்கு எஸ்பி ஆஃபீஸ் மூலிமா என் மகனுக்கும் எங்களுக்கும் நீதி கிடைக்கணும் ஐயா. நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் 2 வருஷம் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம் ஐயா. என் மகனுக்கு நீதி கிடைக்கணும். அவன் அடுத்தவனோட சந்தோஷமா வாழ்றா, புள்ள பெற்றுனுக்குறா. என் மகனுக்கு எங்கேயாவது நாங்கள் ஏழை பல புள்ளையும் கட்டின்னு வரணும். என் மகனுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். எஸ்பி ஆஃபீஸ் மூலிமா என் மகனுக்கு போன பொருளெல்லாம் மிகட்டி கொடுக்கணும். எங்கள் சொத்து எங்கள் கைக்கு வரணும். என் மகனுக்கும் நாங்கள் கல்யாணம் செய்யணும். அவ செஞ்சுக்கிற மாதிரி என் மகனுக்கும் செய்யணும் ஐயா. என் மகனுக்கு நீதி கிடைக்கணும். இந்த இடத்துல நாங்கள் அதுக்கு தான் வந்து இருக்கிறோம். அதுக்கே போராட்டம் பண்ணுறோம், நீதி நேர்மையாக பேசுகிறோம். எங்களுக்கு நல்லதே நடக்கணும். இந்த எஸ்பி ஆஃபீஸ் மூலிமா மனசு வச்சு யார் பார்த்தாலும் இது மாதிரி அடுத்தவங்க இன்னொரு தவறு செய்யக்கூடாது ஐயா. என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும். நாங்கள் எங்கனாலும் பார்த்து கட்டிக்கணும். எங்கள் வீட்டை விட்டு போன பொருள் எல்லாம் எங்கள் கைக்கு வரணும்.